கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லுகிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை பிதா தரித்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுவார் என்று சொல்லேன். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நினைப்பது உண்டு, நான் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றையில் இருந்துதான் என் வாழ்க்கையில பாடுகள் அதிகமாக இருக்கிறது என்று. எனக்கு அருமையானவர்களே, பாடுகளை குறித்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருக்கணும், இன்னும் ஆசீர்வாதமாய் தேவனுக்கு முன்பதாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? உங்களை சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்துவது என்றால் உங்களுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதத்தின் தடையாக இருக்கிறதோ அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். உதாரணத்திற்கு, உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தால் கூட அவரை ஆண்டவர் உங்களை விட்டு பிரிப்பார் நிச்சயமாய். ஏன் என்றால் அந்த நண்பர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. இப்படி அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவன் உங்களை விரும்புகிறார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் வைத்திருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில உங்களை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சுத்தப்படுத்துவது, உங்களை சரி செய்வதற்காக. நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.